வணக்க மக்களே, நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 9ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒரு பெரிய மோட்டிவேஷனாவும் இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா, அந்த முத்து, சிவனாண்டி, காளியம்மாள் 3 பேரும் பேசிக்கிறாங்க. காளியம்மாள் சொல்றாங்க, மார்னிங் ஆயிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மன் சிலைய அவன் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். சோ கண்டிப்பா அவன் அம்மன் சிலைய கொண்டுட்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த மூர்த்தி ரொம்ப ஜகஜால கில்லாடி. கண்டிப்பா அந்த அம்மன் சிலை அந்த டிரைவர் பையலோட கைக்கு கிடைக்கிறதுக்கு அவன் விடமாட்டான். சோ இதுக்கு இடையில நம்ம ஒரு பிளான் பண்ணணும். நீங்க நேரா ஊர் தலைவர்கள் கிட்ட சொன்ன மாதிரியே நேரம் ஆகிச்சு, ஆனா இன்னும் அந்த அம்மன் சிலை வரல அப்படின்னு அந்த ஈஸ்வரிக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய பரமேஸ்வரி ஏத்துக்கிட்டால, அந்த தண்டனைய நிறைவேற்ற சொல்லி அவங்க கிட்ட சொல்லுங்க. இது கேட்டதும் நம்ம சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தி, நான் இப்பவே கிளம்புறோம் அப்படின்னு. காளியம்மாள் சொல்றாங்க, சரி போயிட்டு சீக்கிரம் தண்டனையை நிறைவேற்றுறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு. உடனே அவரும் சரி அப்படின்ட்டு முத்துவும் சேர்ந்து நேரா ஊர் தலைவர்களை பாக்குறாங்க. கூடவே விருமனும் போறாரு. அங்க போனதோட ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, என்ன நீங்க பாட்டுக்கும் அமைதியா இருக்கீங்க? 10 மணிக்கு இந்த கோவில்ல வந்துட்டு பந்தக்கால் நடுற விழா அப்படின்னு சொன்னீங்க, ஆனா அம்மன் சிலை இன்னும் வீட்டுக்கு வரல. அந்த கார்த்தி என்ன சொன்னா, அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்துடுறேன், என் குடும்பத்து மேல எந்தவித தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னால, ஆனா இன்னும் அம்மன் சிலை வீட்டுக்கு வரவே இல்லை, கோவிலுக்கும் வரல. அப்ப என்ன தண்டனையை நிறைவேற்றணுமோ அதை நிறைவேற்றி தானே ஆகணும். எனக்கு என்னமோ அம்மன் அதைத்தான் எதிர்பார்க்கிறா அப்படின்னு எனக்கு தோணுது. சீக்கிரம் யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்கள குழிக்குள்ள இறக்குங்க, அப்பதான் அந்த அம்மன் சிலை சீக்கிரம் கிடைக்கும். இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருப்பா, கொஞ்ச நேரம் காத்திருக்கலாமே. அப்ப விருமன் சொல்றாரு, நல்லா இருக்கே உங்க நியாயம், பணம் இருக்கிறவங்க கிட்ட ஒரு நியாயம், பணம் இல்லாதவங்க கிட்ட ஒரு நியாயமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க மட்டும் தண்டனையை நிறைவேற்றல, அப்புறம் அந்த ஈஸ்வரிய ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு நாங்க கோரிக்கை சொல்லுவோம். இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, சரி நாங்க இப்பவே பஞ்சாயத்தை கூட்டுறோம் அப்படின்னு ஒருத்தர் கிட்ட போயிட்டு பரமேஸ்வரி அம்மாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு, இன்னொரு பக்கம் ஈஸ்வரி அம்மாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒருத்தர் நேரா பரமேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. பரமேஸ்வரி உட்கார்ந்துருக்க. அப்ப ஒருத்தர் போயிட்டு, அம்மா உங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாங்க. அப்ப ராஜா கேக்குறாரு, பஞ்சாயத்துக்கா? அம்மன் சிலை இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும், இருங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லம்மா, அம்மன் சிலை இன்னும் வரல, அதனால உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய தண்டனைய நிறைவேற்றணும் அப்படின்னு ஊர் தலைவர்கள் எல்லாருமே கூடி இருக்காங்க. இது கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, அம்மா உடம்பு சரியில்லாதவங்க, தயவு செஞ்சு அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தாதீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, பஞ்சாயத்துல கூப்பிட்டுட்டாங்க, நீங்க எல்லாரும் வந்துதான் ஆகணும். இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, சரிப்பா நீ போ, நான் வரேன் அப்படின்னு. அப்போ அவர் அந்த இடத்துல இருந்து போனதோட ராஜா கேக்குறாரு, அம்மா நீங்க போக வேணாமா? பாட்டி சொல்றாங்க, ஐயா, நான் இந்த தண்டனையை கண்டிப்பா நான் ஏத்துக்கிட்டதாயா ஆகணும். ஏன்னா ஈஸ்வரி மேல இந்த தண்டனை கொடுத்துருவாங்க, ஈஸ்வரி இந்த தண்டனையை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லுவா. அதனால ஈஸ்வரிய ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதா இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் ஈஸ்வரிய இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க கூடாது. எனக்கு அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. நான் பஞ்சாயத்துக்கு போறேன். ரேவதி கேக்குறாங்க, பாட்டி நேத்தையிலேருந்து நீங்க சுத்தமா சாப்பிடவே இல்லை, உங்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, இந்த நேரத்துல கண்டிப்பா உங்களால அந்த தண்டனையை தாங்க முடியாது பாட்டி, தயவு செஞ்சு அவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக இந்த தண்டனைய நீங்க ஏத்துக்க வேணாம் பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி ரேவதி, கொடுத்த வாக்க நிறைவேற்றியே ஆகணுமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஐயோ, இந்த விஷயத்த பத்தி அவர்கிட்ட உடனே சொல்லணுமே அப்படின்னு நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட போன் ரீச் ஆகுதே தவிர்த்து நம்ம ஹீரோ போன் எடுக்கல. அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, அவரு கண்டிப்பா சிலைய கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு போல, அதனாலதான் இந்த போனை எடுக்கல அப்படின்னு. அப்ப ராஜா கேக்குறாரு, அம்மாடி மாப்பிள்ள போன் எடுத்தாரா? ஹீரோயின் சொல்றாங்க, இல்லப்பா, அவரு அந்த சிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு போல, அதனால போனை எடுக்கல. அப்ப ராஜா சொல்றாரு, ஐயோ, அம்மாவுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து தண்டனை கொடுக்க போறாங்களே, அவங்க எப்படி இதுல இருந்து மீள போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே கஷ்டத்தோட ராஜா சொல்றாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா சீக்கிரம் அந்த பஞ்சாயத்துக்கு போன வாங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க.
இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு ஒருத்தர், அம்மா இது மாதிரி இன்னும் அம்மன் சிலை வரல, அதனால பரமேஸ்வரி அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்கணும், நீங்களும் வரணும். அப்ப வில்லி கேக்குறாங்க, இங்க பாரு, அவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துக்கிடுங்க, இங்க எல்லாம் அக்கா வரணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, அம்மன் சிலை காணாம போனதுக்கு முழு காரணமா இருக்கிறதே ஈஸ்வரி அம்மா தான். ஈஸ்வரி அம்மாவுக்கும் பதிலா பரமேஸ்வரி அம்மா தண்டனைய ஏத்துக்கிறாங்க. அதனால அந்த இடத்துல கண்டிப்பா ஈஸ்வரி அம்மா இருக்கணும், அதனாலதான் அவங்கள கூப்பிட வந்திருக்கோம். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி போங்க, நான் வரேன் அப்படின்னு. அப்ப வில்லி கேக்குறாங்க, அக்கா அவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய பாக்குறதுக்கு நம்ம எதுக்குக்கா போகணும், நீ இருக்கா? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல நாங்க போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஈஸ்வரிய அவமானப்படுத்த போறாங்க, அதை பாக்குறதுக்கு நான் கண்டிப்பா இருக்கணும்ல அப்படின்ட்டு வில்லி எல்லாரும் சேர்ந்து அங்க போறாங்க. அங்க வந்துட்டு எல்லாரும் ஒண்ணு குடும்பத்தோட விருமன் கேக்குறாரு, என்ன பஞ்சாயத்து தலைவரே, எல்லாரும் வந்தாச்சு, ஆனா அம்மன் சிலை இன்னும் வரல, அம்மன் சிலைய சாயந்தரத்துக்குள்ள கொண்டாந்து தரேன் அப்படின்னு இந்த பரமேஸ்வரி அம்மாவோட பேரா சொன்னான், ஆனா இன்னும் கொண்டாந்து கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நிறைவேற்ற வேண்டிய தண்டனைய நிறைவேற்றலாம்ல. அதுக்கு ஊர் தலைவர் சொல்றாரு, ஆமா, பரமேஸ்வரிய பார்த்து, அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா, தயவு செஞ்சு இது மாதிரி இன்னும் அம்மன் சிலை வராத காரணத்தினால உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அம்மனுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன், இந்த தண்டனைய நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இது கேட்டதும் ஊர் தலைவர் சொல்றாரு, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொக்லீனை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல பெரிய பள்ளமா தோன்றாங்க. இத பார்த்துட்டு ரேவதி, ராஜா எல்லாருமே பதட்டப்படுறாங்க. ரேவதி பாட்டிய பார்த்து, பாட்டி இத ஒத்துக்காதீங்க பாட்டி, இதனால உங்க உயிருக்கு ஆபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, எங்களை தானே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்றாங்க, நாங்க ஊரை விட்டு ஒதுங்கி இருந்துக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அம்மாடி எப்படிமா அப்படி பண்ண முடியும், கண்டிப்பா உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கு நான் விடமாட்டேம்மா அப்படின்னு. அப்போ நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, இன்னும் வந்துட்டு அவரு அம்மன் சிலை எங்க இருக்குன்னு இன்னுமே கண்டுபிடிக்கவே இல்ல, என்ன ஆக போகுதோ தெரியலையே அப்படின்னு ரொம்பவே வேதனையிலயும் பயத்திலயும் இருக்காங்க நம்ம ரேவதி. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மயில வந்துட்டு ஒரு மாரவேஷம் போட்டு அனுப்ப, மயில அங்க போயிட்டு பையர் மாதிரி பேசுறாரு, இது மாதிரி நான் தான் அந்த ஆப்பிரிக்காவில இருந்து வந்த பையர், நான் தான் வந்துட்டு அந்த அம்மன் சிலைய வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப அவரு நேரா இவரை பார்த்ததோட, இங்க பாருங்க, நாங்க உங்களை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, ஒரு டாக்குமெண்ட், பாதி டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கும், அந்த டாக்குமெண்ட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லது. அதுக்கு அவரு சொல்றாரு, இல்ல ஃபர்ஸ்டே அந்த சிலை உண்மையா அப்படிங்கறது எனக்கு தெரியணும், அந்த சிலையை கொண்டுட்டு வாங்க. உடனே மூர்த்தியும் சரி கொண்டுட்டு வரேன் அப்படின்னு அவர் அந்த இடத்துக்கு சிலையை கொண்டுட்டு வராரு. அவர் கொண்டுட்டு வந்த அந்த செகண்ட் அந்த இடத்துக்கு உண்மையான பையர் வராங்க. அவரை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு மூர்த்தி. அப்போ நீ உண்மையான பையர் இல்லையா அப்படின்ட்டு அந்த சிலையை பிடுங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த மூர்த்தி அந்த சிலையை கொண்டுகிட்டு மறுபடியும் தப்பிச்சு போக பார்க்க ஹீரோ டக்குன்னு அந்த சிலைய வாங்கிடுறாரு. அந்த இடத்துக்கு சரவணனும் வந்து ரவுண்ட் அப் பண்றாங்க. அப்ப மூர்த்தி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு, ஐயோ இவங்க கிட்ட சரியா வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இப்படியாவது வந்துட்டு இந்த சிலையை இந்த இடத்துல இருந்து கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு தானே நினைச்சீங்க, எந்த வகையிலையும் இந்த சிலைய உங்களால இந்த இடத்துல இருந்து கொண்டுட்டு போக முடியாது, எங்களை யாருன்னு நினைச்சீங்க அப்படின்னு அந்த சிலைய வாங்குறாங்க. சரவணன் நேரா மூர்த்தி கிட்ட, உங்ககிட்ட அப்பவே கேட்டேன் இந்த சிலை உன்கிட்டதான் இருக்கா அப்படின்னு, ஆனா என்கிட்ட இந்த சிலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்பவே நல்லவன் மாதிரி பேசுனீங்கல்ல, இப்ப கையும் களவுமா பிடிச்சிருக்கோம், அதனால உன்னை இப்ப அங்க கடுமையான ஒரு தண்டனைக்கு ஆளாக்க போறோம் அப்படின்னு சொன்னதோட மூர்த்தி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ மூர்த்தி நினைக்கிறாரு, அப்பவே அந்த முத்தகம் சிவனாண்டியும் சொன்னாங்க இவன் சரியான ஒரு யமகாதகன் அப்படின்னு, ஆனா நான் தான் வந்துட்டு நம்பாம இருந்துட்டேன், வசமா சிக்கிட்டமே இப்படி அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சொல்றாரு, ரேவதி ரொம்ப நேரமா எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த சிலைய மீட்டாச்சா என்ன அப்படிங்கறத கேக்குறதுக்காக தான் எனக்கு போன் பண்றான்னு நினைக்கிறேன், நான் சீக்கிரம் அவகிட்ட விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை ஆன் பண்ணி, சொல்லு ரேவதி, இது மாதிரி சிலைய மீட்டு நான் கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வந்துருவேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாட்டிக்கு வந்துட்டு தண்டனையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிய குழிக்குள்ள இறக்க போறாங்க, பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, சீக்கிரம் நீங்க எங்க இருந்தாலும் வாங்க,
பாட்டிய வந்துட்டு எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வந்துருவேன், பாட்டிய தைரியமா இருக்க சொல்லு அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அங்க உள்ளவங்களை பார்த்து, இங்க பாருங்க, என் புருஷன் சிலை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு. அப்ப முத்து சொல்றாரு, இங்க பாருமா, சிலை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்றியே தவிர்த்து சிலை இங்க வந்த பாடு இல்ல. இங்க பாருங்க ஊர் தலைவர்களே, இவ தசம் திருப்பதற்காக இப்படி பேசுறா. அம்மன் சிலை வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்நேரம் வந்திருக்கணும், ஆனா வரவே இல்லை. அதனால நீங்க அந்த பரிகாரத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம பரமேஸ்வரிய பாட்டி அந்த குழிக்குள்ள இறக்க போறாங்க. அப்ப ராஜா நேர ஈஸ்வரிய பார்த்து, பாத்தியா ஈஸ்வரி, எங்க அம்மாவோட தியாகத்தை நீ இப்பயாவது புரிஞ்சுக்கிறியா? உனக்காக எங்க அம்மா எவ்வளவு பெரிய தண்டனையை ஏத்துக்க போறாங்க பத்தியா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அது உங்க அம்மாவோட தலையெழுத்து, அதுக்கும் எனக்கும் எந்த வகையிலையும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு, நீ இந்த அளவுக்கு ஒரு பிடிவாதக்காரியா இருப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா உனக்காக அந்த குழிக்குள்ள இறங்குறாங்க, அப்படியே நீ மனசு இறங்காம பேசுறியே. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அது உங்க அம்மாவோட முடிவு, அதுக்கும் எனக்கும் எந்த வகையிலையும் சம்பந்தம் கிடையாது. நீங்க தேவையில்லாம இதுல என்ன இழுத்து விடாதீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் ராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஈஸ்வரிக்கு கொஞ்சம் கூட மனசுல இறக்கமே இல்லை. அவளுக்காக தான் அம்மா இன்னைக்கு குழிக்குள்ள இறங்குறாங்க, அத கூட கூட அவ நினைச்சு பார்க்காம இப்படி கல்லஞ்சுக்காரியா பேசுறாளே அப்படின்னு கொஞ்சம் கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த அம்மன் சிலையை எடுத்துக்கிட்டு நேரா அங்க வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரிய குழிக்குள்ள இறக்க போக டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்ததும் முத்து சிவனாண்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஊர் தலைவர்கள் ஹீரோ கையில அம்மன் சிலை இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அம்மன் சிலை தம்பியோட கையில வந்துருச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ அங்க உள்ளவங்களை பார்த்து, இங்க பாருங்க, நான் தான் உங்ககிட்ட டைம் கேட்டிருந்தேன், எதுக்காக நீங்க எல்லாரும் அவசரப்பட்டு இப்படி முடிவு பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க கேக்குறாங்க, இங்க பாருங்க தம்பி, அம்மன் சிலை வரல அப்படிங்கறதுக்காக தான் நாங்க இப்படி ஒரு முடிவு பண்ணோம், என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, உங்ககிட்ட நாங்க டைம் கேட்டோம், ஆனா நீங்க இப்படி உதாசீனப்படுத்தி இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. அம்மன் சிலை இந்த இருக்கு, பாட்டிக்கு தண்டனைய கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரிங்க தம்பி, அம்மன் சிலை கிடைச்சதுனால நாங்க இந்த தண்டனையை நிறைவேற்றல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா பரமேஸ்வரி குழிக்குள்ள இருந்து வெளியில வராங்க. இத பார்த்துட்டு நம்ம ராஜா நேரா அவங்க பாட்டி கிட்ட, பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி, உங்களுக்கு எந்த வகையிலையும் ஆபத்து வராது அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, பேரா, நீ இருக்கையில எனக்கு என்ன பயம், கண்டிப்பா நீ என்னை காப்பாத்துவ அப்படின்னு எனக்கு தெரியும். இதையெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. இவன் என்ன ரொம்பவே ஓவரா அந்த பாட்டி கூட அட்டாச்சா இருக்கான், இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு ஈஸ்வரிக்கு சந்தேகமா இருக்கு. இன்னொரு பக்கம் முத்துவும் சிவனாண்டியும் இத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம என்ன நினைச்சோம், இங்க என்ன நடக்குது? எப்படியாவது இந்த பரமேஸ்வரி ஈஸ்வரிய அவமானப்படுத்தி கோவில் கும்பாபிஷேகத்தை நிறுத்தலாம், அம்மன் சிலைய திருடி வச்சுக்கிட்டு அப்படின்னு நினைச்சா, இவன் சுலபமா இந்த அம்மன் சிலைய கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டானே. நம்ம எந்த வகையில திட்டம் போட்டாலும் நம்மளோட திட்டம் செல்லுபடி ஆக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்பவே கோவப்படுறாரு. இன்னொரு பக்கம் ஊர் தலைவர் கேக்குறாங்க, தம்பி, இந்த அம்மன் சிலை எங்க இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அதை பத்தி நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்றேன். இப்ப இந்த கோவில்ல பந்தக்கால் நடுற விழா நடக்கணும், அதனால அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. இதை கேட்டதும் தலைவர்களும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கோவில்ல பந்தக்கால் நடுறதுக்கான விழாவை ஏற்பாடு பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு முத்துவும் சிவனாண்டியும் அந்த சந்திராவும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு வகையில இவன் தடுத்து நம்மளுக்கு பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருக்கானே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள, என்னோட கௌரவத்தையே காப்பாத்திட்டீங்க, அம்மன் சிலை காணாம போயிட்டு அப்படின்னு எல்லாரும் என் மேல பழி போட்டாங்க, நல்ல வேலை என் மானத்தையே காப்பாத்திட்டீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நன்றி சொல்றாங்க அந்த ஈஸ்வரி. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தை, நான் எப்பவுமே இந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாவலனா இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சோ இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.